இந்த தடவை காட்ட வேண்டாம், இல்லன்னு கவர்ல எழுதிடுவோம். சந்தோஷமா God bless you. உடம்ப நல்லா பாத்துக்கமா. தாத்தா, நான் எழுத சொன்ன உயிரை எழுதிட்டீங்களா? எழுதியாச்சியா, நேத்தே எழுதிட்டேன். இந்த படம். யோ பெருசு, இந்த வயசுல எதுக்கே உனக்கு இதெல்லாம்? நான் தான் உனக்கு சோறு போடுறேன்ல. அப்படின்னா என்ன பிச்சைக்காரனா வாழ சொல்றியா? ஒருவேளை நாளைக்கு நான் செத்து போயிட்டாலும் என்ன எரிக்கிறதுக்கு உண்டான செலவு கூட இதை நான் வச்சிருக்கேன். நீ எனக்கு கொள்ளு மட்டும் போட்டா போதுண்டா. ஃபுல் டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஐயோ போதும்பா பெருசு, எவ்வளவு தடவை நீ சொன்னாலும் திரும்ப திரும்ப நான் கேட்டுக்கிட்டே தான் இருப்பேன். இந்த முதல்ல இதை படி. நீங்க வாயை மூடுங்கடா ஃபூல்ஸ். இந்தியா அணுகுண்டு தயாரிப்பதில் ஈடுபாடு காட்டியிருக்கிறது. அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல வயிற்று பிரச்சனைக்கு என்ன போட்டிருக்கான் பாரு. ஜூட். வருகின்ற தேர்தலில் எங்களை ஜெயிக்க வைத்தால் 1 ரூபாய்க்கு 1 மூட்டை பச்சரிசியும், 50 காசுக்கு 1 கிலோ கோதுமையும், 25 காசுக்கு முட்டையும் தருகிறோம் என்று எதிர்கட்சி தலைவர் வாக்குறுதிகள் வழங்கினார். வித்துடுவானுங்க, மொத்தத்துல இந்த நாட்டையே வித்துடுவானுங்க. இவங்க எலெக்ஷன் ஓட்டுக்காக அதை செய்யறோம் இதை செய்யறோம் வாக்குறுதிகளை அள்ளி வீசுவானுங்களே தவிர நாட்டு மக்களுக்கு உண்மையா சேவை செய்யறோம் எவனாவது இருந்தா வர சொல்லுங்க. இல்ல, எவனும் இல்ல. அவ்வளவு எதுக்கு? அன்னைக்கு வெள்ளக்காரன் கட்ட பிரிட்ஜ் என்னைக்கும் கருங்கல் கோட்டை கணக்கா ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆனா நம்ம கான்ட்ராக்டர் சுப்பையா கட்ட பிரிட்ஜ் நமத்து போன ஊசி பட்டாஸ் மாதிரி தொப்புன்னு விழுந்துடுச்சு. அதனால நம்ம எல்லாருக்கும் நல்லவன் எவனு கண்டுபிடிச்சு ஓட்டு போடுற புத்தி முதல்ல வரணும். இவ்வளவு அறிவோட பேசுற நீ இப்படி படிக்காம போயிட்டேன்னு எனக்கு வருத்தமா இருக்கு. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நான் உனக்கு இப்படி படிச்சு காட்டுவேன்? Now I am 73, you understand? நல்ல படிச்ச ஒரு பொண்ணா பார்த்து சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க, நீ 4 பேருக்கு உதவி செய்யலாம். அதெல்லாம் நமக்கு ஒத்து வராது. நம்மள கட்டிக்கு போறவன் நம்மள விட ஒரு படி கீழே இருக்கணும். இல்லன்னா அவளுக்கு தான் இன்சல்ட். என்னடா செய்றாங்க? அளவெடுக்கறாங்க போகுது. என்னத்துக்கு தெரியலையே. 7.2 இறக்குடா. ஏய் இங்க தலையா என்ன இதெல்லாம்? சார், கேடிஎல் பார்வதி பண்டிட் அவங்க ஃபேக்டரிக்கு ரோடு போடுறதுக்காக இந்த காலனி விலைக்கு வாங்கலாம்னு இருக்காங்க. அதுக்கு என்ன செய்யணும்ன்ற? இந்த இடத்த அளவு எடுத்தாகணும். நானும் பாக்கட்டா? ஏய் ஏய் எவன் விக்கிறேன்னு சொன்னாடா அவங்க வாங்குறதுக்கு? இதெல்லாம் தூக்கிட்டு நீங்க இங்க இருந்து கிளம்பல, உங்க உயிர் இருக்காது. போங்கடா. என்னடே எங்க ஆளுங்க இந்த இடத்தை அளவெடுக்க வந்தப்போ அதை தடுத்த ராஸ்கல்ஸ் யாரு? நான் இங்க கடிக்க வந்தா செருப்பால அடிக்கிற உரிமை எல்லாருக்கும் உண்டு. It is a citizen's fundamental right. இந்த உலகத்துல எல்லா ரைட்ஸும் எனக்கு தான் சொந்தம். கார் கூட பேசுது பாரு. கலிகாலம். செக்யூரிட்டி, இவங்க யாரு நம்மள தடுக்கிறதுக்கு? இந்த இடம் நம்மளுது, நம்ம கண்ட்ரோல் கொண்டு வரணும். அட்டாக் அட்டாக். முட்டை உடைஞ்சு குஞ்சு வெளியே வருங்கிற மாதிரி கண்ணாடி உடைஞ்சாதான் அம்மா வெளியே வருவாங்க போல இருக்கு. இங்க பாருங்க லேபர் குலீஸ், இந்த வழியாத்தான் எங்க ஃபேக்டரிக்கு ரோடு போடலாம்னு தீர்மானிச்சிருக்கோம். சோ நீங்க எல்லாரும் காலி செய்யணும். நான் விரும்புறது எதுவா இருந்தாலும் சரி, அது உடனே எனக்கு கிடைச்சாகணும். தம்பிஜி, பிரச்சனை இருக்கு, ஈவினிங் வர டைம் தருவோம், அவங்களே காலி செஞ்சிருவாங்க. அந்த அளவுக்கு ஆசைப்பட்டீங்கன்னா தாஜ்மஹல் இருக்கு, ஹைகோர்ட் இருக்கு, பார்லிமெண்ட் இருக்கு, அசம்பிளி இருக்கு, ரயில்வே ஸ்டேஷன் இது, பஸ் ஸ்டாண்ட் இது. இங்க 25 கார்பரேஷன் கக்கூசும் இருக்கு. அங்க போட்டுக்க ஒரு ரோட்ட. யதே நிர்ணய மம சங்கல்ப தக்ஷணே காரிய ரூபக கரிஷ்யே. இவங்க சொல்றது என்னன்னா, நான் நினைச்சது எதுவா இருந்தாலும் நடக்கணும், நடந்தே ஆகணும், நிச்சயம் நடக்கும். அதான் இதுக்கு அர்த்தம். பம்பர பம்பஹா பம்பரே பப்பஹா பப்பே பம்பரஹா. இவ்வளவு சொல்லியே நீங்க இங்க இருந்தா உங்க மகனையே பேத்துருவேன். அதனால உங்களுக்கு தான் நஷ்டம். இதுதான் இதுக்கு அர்த்தம். அக்காஜி, பேசுறது போதும். இங்க இப்ப நடக்க வேண்டியது ஃபைட். அடிங்களா. ஷுரு கரோ.
அக்காஜி விடு விடு தம்பிஜி, அந்த ராஸ்கலை சுட்டு பச்சிக்கிறேன், விடு. லைசென்ஸ் வேற உங்ககிட்ட இல்ல, சொன்னா கேளுங்க. இது உங்க புருஷன் 10 வருஷத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ண துருப்பிடிச்சு போன பழைய துப்பாக்கி. குண்டு வெடிக்குமோ வெடிக்காதோ, அவங்க ரியலா நம்மள அடிச்சாங்க, நாம அபிஷியலா அடிப்போம். அந்த சொர்க்கத்தை நான் வெட்டுறேன். என்ன விடு, அவனை சுட்டாதான் என் ஆத்திரம் தீரும். தீபாவளி அன்னைக்கு நிதானமா சொல்லலாம், வண்டியில இருங்க. ஏய் கதை சொல்லலாம். Fools! Bloody fools! நில்லு. இன்னொரு தடவை நீயோ ஆட்களோ இந்த பக்கம் வந்தீங்கன்னு வெச்சுக்க, இன்ஜின் போரிங் கண்டிஷன் வந்துரும். வர சொன்னீங்களா மேடம்? இது சாதாரண விஷயம் இல்ல சார். பார்வதி பண்டிட்டோட பிரஸ்டீஜ் என்ன ஆனாலும் சரி, அந்த இடம் என் கைக்கு வரணும். சட்டத்தில் உள்ள எல்லா குறுக்கோளையும் யூஸ் பண்ணுங்க. என்ன செலவானாலும் அந்த இடம் எப்படி எனக்கு கிடைச்சாகணும். அவனை பைத்தியக்காரி, உன் தலையில பகுடு எடுக்க மாதிரி முடிப்பாட்டியா? சட்டத்துல உள்ள குறுக்கு வழியா உபயோகிக்கிறத விளக்கு மாத்த புடிச்சு சுத்தம் பண்ண வேண்டியவளுக்கு எதுக்கு இதெல்லாம்? ஐயோ, நான் மட்டும் அந்த காலத்துல இப்படி எல்லாம் செஞ்சிருந்தா என் புருஷன் என்ன கண்ட துண்டமா வெட்டி வீசி எறிஞ்சிருப்பாரு. ஆமா, ஒன்னாதட்டு தான் உன் புருஷன் உன் கூட இல்லையே. ஏய் கிழவி, நீ யாருன்னு சொல்லு. நான் தான் உன் கொள்ளு பாட்டி. இந்த வீட்டு சமையல்காரன் எங்க இருக்கா? எஸ் மேடம். ஒழுங்கா நின்று தத்திரம் பிடிச்சவன. கோழி பிரியாணி, மட்டன் கைமா, எறா வறுவல், ஆட்டுக்கால் சூப்பு, கௌதாரி குழம்பு, இது எல்லாத்தையும் வக்கனையா நாக்குக்கு சுவையா செஞ்சு போடுறா. வயிறு எரியுதுடா பசில. ஏய் இது யார் வீடு நினைச்ச? என்னது? இந்த வீட்டுல 16 கதவு, 32 ஜன்னல், 25 பேடு, 9 ஏசி, 12 விதியடிங்க, 20 வேலைக்காரங்க, 2 பொம்பளைங்க, ஒரு மாமா, ஒரு செக்யூரிட்டி, 10 நாய்களுக்கு இருக்குது. பயப்படாத, அவ வீட்டுல உள்ளதுதான் சொன்னா. ஓ, அது பாக்ஸ் பாம். உள்ள போய் எனக்கு தேவையானது எடுத்துட்டு வாரேன். அதுக்குள்ள யாராவது அதை கீழே வச்சு போட்டீங்க, வெடிச்சு சேதடுவீங்க. சாக்கிறத சாக்கிறத. ஒரு நிமிஷம் யாராவது புடிங்க. நீங்க ஆம்பளைங்க வேற எதுக்கு பயப்படுறீங்க? புடிங்கண்ணா, சொன்ன கேளு, புடிங்க யாராவது. ஹலோ, இந்திரா, இந்திரா, என்னம்மா இதெல்லாம்? மம்மி, நேத்து ஈவினிங் எங்க காலேஜ்ல ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் நடந்தது. அதுல எனக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைச்சது. Really? அப்புறம் என்னாச்சு? அதனால இன்னைக்கு ஈவினிங் ஃளைட்ல கிளம்பி இத உங்களுக்கு காமிச்சிட்டு நாளைக்கு மார்னிங் ஃளைட்ல போயிடலாம்னு வந்தேன். என் செல்லம். மம்மி, எனக்கு போசிக்குது மம்மி. சாப்பிடலாம் வா. உட்காருமா, பரிமாறு. டெலிஷியஸ். ஏய் மேடம், சீ, என்ன இதெல்லாம்? போங்க இங்க இருந்து, எதுவும் நல்லா இல்ல. இடியட்ஸ். இத பாரு, வேலைக்காரங்களே நாம புகழக்கூடாது. அவங்கள புகழ்ந்தா போனஸ் கேட்பாங்க. அது போகட்டும், பாம்பேல என்ன பாம்புகம்னு சொல்றாங்களே, எனக்கு பயமா இருக்குமா. இது பாரு, முதல் வேலையை அங்க படிக்கிறத நிறுத்திட்டு இங்க வந்து நம்ம காலேஜ் சேர்ந்துக்க. திடீர்னு காலேஜ் சீட் வேணும்னா எப்படி கிடைக்குங்க? என்ன தம்பிஜி, அது நம்ம காலேஜ். என் பொண்ணுக்கு சீட் இல்லைன்னு சொன்னாங்கன்னா அவங்க எல்லாரையும் தொலைச்சிருவேன், காலேஜை மூடிடுவேன். இது பாருமா, உடனே போன் பண்ணி உன் திங்ஸ் எல்லாம் வரவே. இங்க நான் எம்ஏ ஜாயின் ஆகணும்னா ஒரு கண்டிஷன் மம்மி. என்னது? ஒண்ணும் இல்ல, நான் ஐஏஎஸ் பண்ணலான்னு இருக்கேன். கலெக்டர் ஆகணும் மம்மி. ஷபாஷ், என் பொண்ணு கலெக்டர் ஆனா எனக்கு தான் பெருமை. நீங்க சீக்கிரம் கலெக்டர் ஆயிடுங்க, உங்ககிட்ட நிறைய வேலை இருக்கு. தேங்க்யூ மம்மி. बेबी मेम साहब कलेक्टर हो जाएगा. இது இந்த ஜென்மத்தில் ஸ்டார்ட் ஆகாது, ஆகவே ஆகாது. டேய், நான் ரிட்டையர் ஆகிறதுக்குள்ள ஒரு தடவையாவது ஸ்டார்ட் ஆயிடுறா. ஸ்டார்ட் ஆயிடு. பழைய இரும்பு சாமான் வாங்குறது கிலோ 10 ரூபாய், கிலோ 5 ரூபாய், கிலோ 2 ரூபாய் 50 காசு. ஏண்டா என் மோட்டார் சைக்கிள் கிலோ கணக்குல வாங்க பாக்கடா, துப்பு கட்டவனே. அப்ப 1/2 கிலோ கணக்குல கொடுங்க. அது இல்லைங்க பிரின்சிபால் சார், இந்த வண்டியை நீங்க தள்ளின்னு போனதை தவிர இந்த வண்டியை நீங்க ஓட்டின்னு போய் நாங்க இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. அதனாலதான் கிலோ கணக்குல கேட்டேன். வித்துருங்க சார், இல்லன்னா இரும்பு விலை குறைஞ்சிடும். பிரின்சிபல் சார், நீங்க கொஞ்சம் இருங்க. டேய் நீ போட. நீங்க ஒரு ரேட் பேசி வைங்க, நாளைக்கு வந்து எடுத்துட்டு போறேன். போடாங்கறல்ல. இந்த பேசுற பத்தியா? பிரின்சிபல் சார், அவங்க கூட ஏன் சண்டை போடுறீங்க? நீங்க உள்ள வாங்க. யாருடி அவன்? நம்ம காலேஜ் வாசலுக்கு முன்னாடி வந்து ஷெட் போட்டுருக்கான். அவன் தான் இந்த காலனிக்கு லீடர். அவனுக்கும் உங்க அம்மாவுக்கும் நடுவுல பெரிய வாரே நடக்குது. ஓஹோ, இவன் தானா அந்த ராஜா? உங்க காலேஜ் பக்கத்துல நான் ஷெட் போட்ட நாள்ல இருந்து தினமும் இந்த வண்டியை நான் ரிப்பேர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். இதை வித்துட்டு ஒரு புது வண்டி வாங்கலாம் இல்லங்க? ஏய், இந்த வண்டியை வித்தா என் வீட்டுல எனக்கு சோறு கிடைக்காதியா? என் கல்யாணத்துக்கு என் பொண்டாட்டியோட அப்பன் சீதனமா கொடுத்த வண்டியா இது. அவளை வித்தாலும் ஒத்துக்குவாளே தவிர இந்த வண்டியை மட்டும் விக்க விட மாட்டான்.
இன்னைக்கு திருவிழாவுக்கு நீங்க வருவீங்கல்ல, உங்க பொண்டாட்டியை உங்க வண்டியில உட்கார வச்சு அங்க கூட்டிட்டு வாங்க. நீங்க பேரிச்ச பழம் வாங்கிட்டு வரதுக்குள்ள நான் உங்க வண்டியை தூக்கிட்டு போயிடுறேன். வண்டி திருடு போயிடுச்சுன்னு போய் சொல்லுங்க. அதுக்கப்புறம் நீங்க ஒரு புது சைக்கிளாவது வாங்கிக்கலாம்ல. இந்த திருவிழாவிலதான் என் வண்டிக்கு ஒரு விடிவு காலம் வரும் நினைக்கிறேன். என்ன திருவிழாடி அது? பக்கத்து ஊர்ல திருவிழா நடக்க போகுது. ரொம்ப வேடிக்கையா இருக்கும் இந்திரா. அததான் இவங்க சொல்றாங்க. திருவிழா நடக்க போகுதா? போயிருக்கணும்ல வழி. குட் மார்னிங் பிள்ளையாரப்பா. வந்தீங்களா? எப்படி இருக்கேன்? எதுக்கு இந்த தேவையில்லாத வேஷம்? சாதாரணமா வரலாம்ல. அம்மா, நான் இந்த திருவிழா உற்சவம் எல்லாம் சுத்துறது எங்க அம்மாக்கு மட்டும் தெரிஞ்சது காலேஜ் கேன்சல், ஹவுஸ் அரெஸ்ட். அதோ பிரின்சிபல் வராரு. சின்ன வேடிக்கை காட்டுட்டா. காலேஜ் பிரின்சிபால் அவர்களின் லூனா திருவிழாவில் தொலைந்து விட்டது. விவரம் தெரிந்தால் நிர்வாகத்திற்கு தெரியப்படுத்தவும். வேண்டாம் வேண்டாம், என் பீட தொலைஞ்சுதே, பீட தொலைஞ்சுதே. வணக்கங்க. வணக்கம். 5 ரூபாய் தந்தீங்கன்னா ரங்கராட்டத்துல சுத்துறேன். உனக்கு என்ன பார்த்தா பட்டிக்காட்ட மாதிரி தெரியுதா? பிரின்சிபால். ஓஹோ, பாக்கெட் பாலா? நல்லவேளை எரும பால்னு சொல்லல. பிரின்சிபால். உங்க வண்டி தானே தொலைஞ்சிருச்சு. ஆமா, தொலைஞ்சிருச்சு. அங்க உங்க பொண்டாட்டி கை கடிச்சிருச்சா? நீங்க போட்டு சுத்தமும் தெரிஞ்சு போச்சா? இவ்வளவு பெரிய கம்பெனி இருக்கு, உங்களை தேடிட்டு இருக்காங்க. ஜல்தி சாயே. என்ன பிரின்சிபல் சார், நீங்க கூட திருவிழாவில காலேஜ் ஸ்டூடெண்டான சுரங்க விட்டுறீங்களா? ராமராமா, ஏய் ஃபிகரே, ஏதாவது டச்சிங் நடந்ததா? எங்க கொஞ்சம் டர்னிங் கொடு. நமக்கு டர்னிங் எல்லாம் தெரியாதுங்க, ஸ்ட்ரைட் தான் தெரியும். இது அப்படியே எங்க அக்காஜி ஸ்டைலா இருக்கு. நல்லவேளை, மாமா என்ன பார்க்கல. உன்னோட பெரிய தொல்லையா போச்சுடா. ஏய், எப்ப நீ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த கார்ல ஏற்றி ஊர்வலமா சுத்தி வர போற? போன திருவிழாவுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறான்னு சொன்னா இந்த திருவிழாவுக்கு பண்ணிக்கிறேன்னு சொன்ன. திருவிழாவும் வந்துருச்சு, பொண்ணு எங்க? கல்யாணங்கிறது பொழுது விடிஞ்சதும் எழுந்திருச்சு பல்லு தேய்க்கிற விஷயம் இல்ல, அது ஆயிரங்காலத்து பயிர். அண்ணே, ஆயிரங்காலத்து பயிருங்கிறதுலாம் அந்த காலம். நீ ஊன்னு சொல்லு. எம்ஏ கார்பரேட்டர் படிச்ச பொண்ணு ஐட்டாந்தே உனக்கு நான் கட்டி வைக்கிறேன். அங்கதான் நீ தப்பு செய்யறடா. என்ன செஞ்சுட்டேன்? நான் படிச்ச பொண்ண கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு 1008 தடவை சொல்லிருக்கேன். மறுபடியும் அதே சொல்றியே. படிச்சவளை கட்டிக்கிறது தப்பா? நான் படிக்காத தப்புன்னு சொல்ல வரேன். யார் அது? யாருமா நீ? திருவிழாவுல பொம்மை விக்கிறவ. ஏப்பா நீல சட்ட மைனரு, படிச்ச பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறதுல என்ன பிரச்சனை? கேளு. கேக்க கொஞ்சம் இருங்க, சொல்லு. சிவப்பு நிற தக்காளி. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. என்னாட்டம் படிக்காதவன ஒரு பொண்ணு கட்டிக்கிட்டா அவளுக்கு தான் பிரச்சனை. அப்படியா குரு? வேண்டா. எப்படி சொல்ற? எப்படியா? இப்ப இவ படிச்ச பொண்ணுன்னு வெச்சுக்க, நான் இவளை கட்டிக்கிட்டேன்னு வெச்சுக்க. நாளைக்கு யாராவது இவ கிட்ட ஓ வீட்டுக்காரருக்கு எம்ஏ வா பிஏ வான்னு கேட்டா இவ கண்ணு கலங்கிடும். வீட்டுக்கு வந்து மூஞ்சிய தூக்கி வச்சுக்குவா, நானும் ஒரு பக்கம் என் மூஞ்சிய தூக்கி வச்சுக்கிறேன். அது இல்லன்னா இங்க பாரு, புருஷன் பொண்டாட்டி புரிஞ்சுக்க வேண்டியது மனச தானே தவிர அவங்க வாழ்க்கை நடத்த என்னைக்கும் தடுப்பு தடையா இருக்காது. ஐயோப்பா, ஏன் அப்படி இருக்கிறா? கல்யாணமாயி மோகம் தீர்ற வரைக்கும் எல்லாம் நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியும். மோகம் குறைஞ்சதும் தான் இருக்கு கலாட்டா. அதுக்கப்புறம் புருஷ பொண்டாட்டிக்குள்ள ஒரே பிரச்சனை தான். என்னடா இங்க பாரு மஞ்சத்தனி மயிலு, உன்னை கல்யாணம் செஞ்சுக்கிறவன் நிச்சயம் அதிர்ஷ்டம் செஞ்சவளத்தான் இருக்கணும். அவளாட்டம் ஒருத்தி கிடைச்சா கண்ணை மூடிக்கிட்டு தாலி கட்டுறேன். இந்த ஜென்மத்துல உனக்கு பிடிச்ச பொண்ணு கிடைக்க மாட்டா. எனக்கு பிடிச்ச ஒரு பொண்ணை மட்டும் வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். ஹலோ, என்னப்பா புஜ்ஜி, ராத்திரி போன் பண்ண நீ ரூம்ல இல்ல? என்ன சுவிட்சர்லாந்து போனியா? துபாய் ஷேக்க சந்திக்க போறதா சொன்னேன். கிளிண்டன் வர சொன்னாரா? கிளிண்டன் சாரா? அவர்கிட்ட நான் சொன்ன விஷயத்தையும் சொல்லு. சரி, வச்சிடறேன். நம்ம புஜ்ஜி உங்க மாப்பிள அமெரிக்காவில இருந்து பேசுற அக்காஜி. கிளிண்டன் சார் வேட்டைக்கு வர சொன்னாராம். அவர் வேட்டைக்கு போகும்போது நம்ம புஜ்ஜி பக்கத்துல இல்லைன்னா அவர் கை கால் ஓடலாம். நம்ம இந்திரா ராத்திரி வீட்டுக்கு லேட்டா வந்திருக்கா. காரணம் தெரியுமா தம்பிஜி? தெரியாது அக்காஜி. அவ எந்திரிச்சது என்ன காரணம் தெரிஞ்சுக்க. ஆனா நீ போய் அவளை எழுப்ப கூடாது. அமெரிக்காவில மழை கொட்டுன்னு கொட்டிக்கிட்டு இருக்கான். அமெரிக்கா எவ்வளவு அழகான அமைதியான விசாலமான பிரதேசம். பிறந்தால் சென்னை சென்ட்ரல் ஜெயிலில் தான் பிறக்க வேண்டும், வளர்ந்தால் கோயம்புத்தூர் ஜெயிலில் தான் வளர வேண்டும், மடிந்தால் திகார் ஜெயிலில் தான் படிய வேண்டும். தாயே, ஜெயில் பூமா தேவியே, என்னுடைய இந்த வேண்டுகோளை ஏற்றுக்கொள். என்ன புஜ்ஜி உன்னை 16ஆம் தேதி விடுதலை செய்யறாங்களா? அமங்கலமா என்கிட்ட பேசாத. இந்த தரித்திரம் பிடிச்ச வார்த்தையை சொல்றதுக்காக வைக்க வந்த என் அம்மாவுக்கு புருஷனே. என் பொண்டாட்டி பவனே ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகுறதுனா எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. உனக்கேண்டா இவ்வளவு கோவம் வருது? இது ஜெயில் இல்ல, 5 ஸ்டார் ஹோட்டல்.
காலையில 6 மணிக்கு டிஃபன், மத்தியானம் 12 மணிக்கு சாப்பாடு, ராத்திரி 8 மணிக்கு திரும்பவும் சாப்பாடு, டிவி, வீடியோ. காந்தி ஜெயந்தி அன்னைக்கு லட்டு, நேரு ஜெயந்தி அன்னைக்கு புட்டு, ஆகஸ்ட் 15 அன்னைக்கு ஆம்லெட்டோட பிரெட். மணி அடிச்சது ஒவ்வொருத்தருக்கும் தட்டுல சாப்பாடு. டாடி, ஆ? ஒரு சூப்பர் ஐடியா சொல்ல கேளு. ஒரு மர்டர் பண்ணிட்டு நீ உள்ள வந்துரு, என் செல்வாக்க பயன்படுத்தி உனக்கு ஸ்பெஷல் ரூம் ஆக்கி தரேன். கொன்னுடுவேன். நீ 16ஆம் தேதி ஜெயில இருந்து ரிலீஸ் ஆனதும் நேரா உன்னை உன் அத்தை வீட்டுக்கு அழைச்சிட்டு போவேன். அங்க உள்ளவங்க உன்னை எங்க இருந்து வர்றேன்னு கேட்டா நீ என்ன சொல்லுவ? சென்ட்ரல் நீ வாய மூடு. ஜெயில சென்ட்ரல் அமெரிக்கால இருந்து வரேன்னு சொல்லணும். அப்படி இப்படி ஷோக்கா பேசி அத்தை பொண்ணுக்கு நீ வலை வீசணும். வலை வீசுறதுக்கு என்ன மீன்கார பையன் நினைச்சிட்டியா? டேய், கோடிக்கணக்கான ஆஸ்தி கைக்கு வரண்டா. சரி, அது கைக்கு வந்தது. ஷாஜகான் மும்தாஜுக்கு தாஜ்மஹால் கட்டி கொடுத்த மாதிரி பள்ளிங்கி கற்களால எனக்கு ஒரு சென்ட்ரல் ஜெயில் கிடைத்தறியா ஃபாதர்? சென்ட்ரல் ஜெயில் இல்லடா, தூக்கு மேல கூட கட்டி தரேன். தூக்கு போட்டுட்டு செத்து தொலை. தேங்க்யூ. ஃபுட்பால் சவுண்ட் கேக்குதுல வரேன்.